ஸோ போன வீடியோ ஜேகே ப்ரோ சொன்னதை பற்றி நான் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. காமனான கமெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது, பொண்ணுங்க வந்துட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நம்பர் 2 வந்துட்டு சொசைட்டி வந்து ஸ்ட்ராங் ஆக்குங்க, சொசைட்டி வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட அதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு எல்லாத்துட்டையும். ஆனால் சொல்யூஷன் சொல்ல யாருனாலையும் முடியல. சொல்யூஷன் ஒருத்தர் சொல்ல வந்தாலுமே வந்துட்டு அதை தப்பு ரைட்டுன்னு தான் சொல்ல நினைஞ்சு இந்த மாதிரி தான் சொல்யூஷன் சொல்லணும்னு சொல்லி யார்ட்டும் சொல்லலை. ஸோ வெளியிருந்து பார்க்குற எல்லாருமே சொல்கிற ஒரே ஆன்சர் நீங்கள் சரி பண்ணணும். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சிம்பிளாக ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, வாய்ப்பில்லை ராஜா, முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் அதோட இதை வலிங்களா. ஸோ அதே மாதிரி தான் பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு தான் தெரியும் அதோட வலி. நம்ம சும்மா வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க பேசுகிறாங்க அதுக்கு வந்துட்டு இல்லை சொல்லியிருக்கவே கூடாது தப்பு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகேங்களா. அவர் 8 மணின்னு சொன்னதை மேபி ஒரு 10 மணி ஆகியிருப்பான். அவ்வளோ 10 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது பொண்ணுங்க எல்லாருமே. பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும், பொண்ணுங்க பசங்கன்ற டிஃப்ரெண்ட்டே கிடையாது. பட் யாராக இருந்தாலுமே 10 மணிக்கு மேலே வெளியே போக தேவையில்லை. இங்கே வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது, அதை சால்வ் பண்ண நம்ம சேஞ்ச் ஆனதான் உண்டு. யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி சேஞ்ச் ஆகணும்னு அவசியமே கிடையாது. இங்கே இன்ஃப்ளூயன்சர்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்க எல்லாத்து மேலேயும் ஒவ்வொரு கேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பல. நீங்கள் ஆல்ரெடி பார்க்குறீங்க தானே யூடியூப்பில், இந்த யூடியூபர் மேலே கேஸ் இருக்குது, அந்த யூடியூபர் மேலே கேஸ் இருக்குது. சரி, இப்படி கேஸ் இருந்தா அவங்க வந்துட்டு நாட்டுக்கு நல்லா பண்ண வந்தா அவங்களும் மக்கள் திரும்பி கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா மீடியா அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களே. உதாரணத்துக்கு இப்போ டிடி வாசனே எடுத்துக்கீங்க. இப்போ அவர் மேலே நிறைய கேஸ் இருக்கு. திடீர்னு அவர் வந்துட்டு பைக் ஓட்டாதீங்க, பைக் ஓட்டினாலும் மெதுவாக போங்க, நாட்டில் வந்துட்டு இவ்வளோ குடும்பம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இல்லை சொல்லியிருக்காரு, ஒரு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக கூட இந்த மாதிரி சாராய கடைலாம் திறந்து வச்சிருக்கீங்க, வைன் ஷாப்லாம் திறந்து வச்சிருக்கீங்க, அதனால மக்கள் பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு. அந்த அடுத்த நாள் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா? அவரோட கடைக்கு முன்னாடி இடிக்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து புறம்போக்கு இடம், அங்கே வந்து கடை கட்டிருக்கூடாதுன்னு சொல்லி அந்த கடைக்கு முன்னாடி அடிச்சாங்க. அது அவர் வீடியோல சொல்லியிருக்காரு. நீ வேணா அவர் வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யூடியூப்ல பிரபலமாக இருக்கிறவங்க சோசியல் பற்றி பேசும்போது அவங்களுக்கு பொலிட்டிக்கலி நிறையா ப்ரெஷர் இருக்குதுங்களா. அப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தனும் அவங்களோட வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க ஒழிஞ்சு நம்ம என்விரான்மெண்ட்டை மாற்றணும் உள்ளே வந்தான் அப்படின்னா அவனுக்கு பேக் ஃபயர் எவ்வளோ ஆகும் அப்படின்னு டிடிஎஃப் வாசன் ஒரு உதாரணம். இஃபான் ப்ரோ எடுத்துக்கோங்க. அவர் மேலே 2 கேஸ் இருக்கு. இப்போ அவர் வந்துட்டு சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனையை பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல என்ன சொல்லுவானுங்க, உன் மேலேயே கேஸ் இருக்கு, நீயே ஒருத்தரை வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவர் பண்ணாரோ இல்லை அவங்க கூட இருக்க யார் பண்ணாங்களோ தெரியாது. பட் அவருக்கு ஒரு பிளாக் மார்க் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நாட்டை மாற்றணும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற மக்கள் 2 டைப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. ஒன்று இவர் பண்றது கரெக்ட்னு சொல்றவங்க இருக்காங்க, ஒன்னு தப்புன்னு சொல்றவங்க இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்த ராங்கா சொல்றோமோ அதுதான் வந்துட்டு ரொம்ப விஃபான் போ வந்துட்டு தப்பா பத்தி பேசுறாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் போறான், ஆமா ப்ரோ நீ சொல்றதா ப்ரோ கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். இந்த மத்தியத்துல நம்ம சண்டை போட்டுக்கிறத விட்டு போட்டு சண்டை போட்டு பிரயோஜனமே கிடையாது. நம்ம வீட்டு பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் நம்ம தான் சேஃபா வச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப பெருசா போகுது. நம்ம மெயின் கான்செப்ட் போகலாம் வாங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூமுடா. ஸோ மெயின் வீடியோ வந்துட்டு ஜேகே வர்சஸ் மதங்கௌரி. இவங்க 2 என்ன பிரச்சனை தெரியல, பட் அடிக்கடி கிளாஸ் ஆகிக்குது. ஸோ ஜேகே ப்ரோ வந்துட்டு மதங்கௌரி பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஒருத்தருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருந்தாலே இன்ஃப்ளூயன்சர் தான். டசன்ட் மேட்டர் தேர் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப். இவரும் இன்ஃப்ளூயன்சர் தான், நானும் இன்ஃப்ளூயன்சர் தான், நம்ம எம்ஜினாவும் இன்ஃப்ளூயன்சர் தான். என்னது சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சர். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? நானும் இன்ஃப்ளூயன்சர் தான். என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க? என்னடி சொல்கிற நீ, என்ன சொல்கிற? அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு வாட்டி சொல்லலாம். ரீசெண்டாக அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இந்த மாதிரி டிவோர்ஸ் ரூல்ஸ்னு. ஓகே, தேர் சோ மெனி திங்ஸ் ராங் இன் திஸ் வீடியோ, இன் திஸ் டைட்டில், இன் திஸ் தம்ப்நெயில் அண்ட் எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் வந்து அவர் எதை பற்றி பேசுகிறாரு, எதுக்கு இந்த வீடியோ வந்திருக்குன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு ரூமர். எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, அது ஒரு ரூமர் தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நட்டாஷா வந்து 70% கிளைம் பண்ணாங்கன்னு வந்ததும் ரூமர் தான். அதுவும் எந்த இடத்துல அஃபிஷியலாக சொல்லலை. அப்படி இருக்கும்போது அதை வச்சு ஒருத்தர் வீடியோ போடுறாரு. சரி, அது கூட விட்டுரும். என்ன தம்ப்நெயில் இது உங்களுக்கு அது வரைக்கும் கவர் ஆகணுமா? திஸ் இஸ் ஹவ் யூ வாண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் வியூவர்ஸ்? சீரியஸ்லி இது இன்டென்ஷனலா நடந்தது தான். இது வந்து ஒருத்தருக்கு எனக்கு ஏன் அவ்வளவு கோவம் வருதுன்னா, தெரியாம தப்பு பண்ணா அது தப்பு. வியூஸ் வரணும்ன்றதுக்காக சூஸ் பண்ற டைட்டில்ல இருந்து, தம்ப்நெயில்ல இருந்து, கான்செப்ட்ல இருந்து ஒரு ரூமரே ஒரு வீடியோவா போடுறீங்கன்னா யூ ஆர் நாட் அ கண்டென்ட் கிரியேட்டர். இஃப் எனிதிங் யூ ஆர் ஜஸ்ட் கிரியேட்டிங் டிராமா. பிஹைண்ட் ரூட்ஸை கூட கேவலமானவன்டா நீ. கரெக்ட் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது வந்துட்டு 100% கரெக்டாக. அந்த தம்ப்நெயில் வச்சதும் தப்பு, அது ஒரு ரூமர் தான். ஆஃபீஸில் 2 பேருமே ஒன்றும் சொல்லலை.
நடக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. மேபி ஆனால் ஆஃபீஸில் ஒன்றும் வரல. மேபி அது என்னென்ன ரீசன் நமக்கு தெரிய தேவை கிடையாது. அது அஃபீஷியலாக வர கிடையாது. பட் இந்த தமிழின் தப்புனா இப்போ இந்த தமிழின் அந்த தமிழ்லைனில் நீங்களே பாருங்கள். ஒரிஜினல் தமிழ்லைனில் பூனை தான் அந்த ஒரிஜினல் தமிழ்லைனிலே. ஆனால் அந்த சிம்பிள் ஃபஸ்ட்டு வாய்ஸ் திங்கிங்கில் பார்க்கும்போது என்ன மாதிரி தெரியும்னு அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். செகண்ட் வந்துட்டு இது என்ன வேர்டு, இது தமிழ்லைனில் இந்த வேர்டு வச்சா தான் வந்துட்டு பாப்பா வருவாங்களா? நீங்கள் சும்மா ஒரு வீடியோ போட்டாலே வந்துட்டு 3 லட்சம் வியூஸ் போகுது. நானே உங்கள் ஃபேன் தான். ஸோ நீங்கள் வீடியோ போட்டாலே நான் வந்து பார்ப்பேன். அப்படின்றப்ப ஸோ இந்த மாதிரி தமிழ்லைன் எதுக்கு வைக்கணும்? அவர் குறை சொல்கிறீங்க அப்படின்னா நீங்களும் அதே தப்பு தானே பண்ணுறீங்க. நானும் உங்கள் வியூவர்ஸர் தான். நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன், இந்த தமிழ்லைன் எதுக்கு வைக்கணும்? நீங்கள் பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்குது? உங்கள் ஸ்டைலையும் நான் சொல்கிறேன், ஒன்றா கேளுங்களேன். இவன் அவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க, ஒரு ஒற்றுமையே இல்லை. அப்புறம் மெயின் கான்செப்ட் கன்க்ளூஷன் இதுதான். பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் பொலிட்டிக்கலை பற்றி பேச சொல்கிறேன் நானும் ஒரு கொஸ்டின் வைக்கிறீங்க. நாட்டை திருத்தணும் அப்படின்னா பொலிட்டிக்கலி நம்ம பேசித்தானே ஆகணும். அவன் தானே இன்ஃப்ளூயன்சர். சும்மா மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறவன் எப்படி இன்ஃப்ளூயன்சர் ஆவான்? நம்மளால் ஒரு விஷயத்தை மாற்ற முடியும்னு சொல்கிறவங்க தான் இன்ஃப்ளூயன்சர். ஸோ அப்படியே நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் சொல்லிக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் தான் நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் இருக்கட்டும், நீங்கள், ஏஜே எல்லாமே இருக்கட்டும், எல்லோரும் வளர்ந்த யூடியூபர்ஸர் தானே. எல்லாத்துக்குமே பெரிய பெரிய நெட்வொர்க் இருக்குது தானே. அதை வச்சு நாட்டில் நடக்கிற தப்பெல்லாம் வந்துட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வரவங்க எல்லாமே பேச ஆரம்பிப்பாங்கல்ல. நீங்களே உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிக்கிறீங்க. இப்போ வியூவர்ஸ் நான் பார்க்குறேன், நாங்கள் வந்துட்டு ஜோக்கரா இல்லை எனக்கு சரியாக தெரியல, சொல்ல தெரியல எப்படின்னது. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சர்னால் நீங்கள் சொல்கிற கருத்தால் நாங்கள் மாறணும். நீங்கள் உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்க, நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு. சரி நீங்கள் போடுங்க, ஒரு மக்கள் இன்ஃப்ளூயன்ஸன் இப்படி தான் பண்ணணும், ஒரு நாட்டை இப்படி தான் திருத்தணும்னு சொல்லி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீங்கள் வீடியோ போடுங்க. அதே 1 லட்சம் வியூ போகுதே, அதில் ஒரு 10 பேர் 20 பேர் கேட்க மாட்டானா? அப்படி கேட்கலைன்னா அப்போ கேட்ட கேள்வி தான் இப்போ கேட்குறேன். நீங்கள் உங்களை இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிக்கிற தகுதியே கிடையாது. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் தான். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. ஸோ கன்க்ளூஷன் ஆஃப் த வீடியோ மக்களே, இவங்க வந்துட்டு யூடியூபர்ஸ்குள்ளே எல்லாமே நடக்கிறது இப்போ என்ன அப்படின்னா, அவங்க பொலிட்டிக்கலி நடக்கிற பிரச்சனையை எந்த பிரச்சனையும் பேச மாட்டாங்க. ஓகேங்களா? சும்மா பார்த்துட்டு இந்த யூடியூபர் இதை பற்றி போட்டிருக்காரு, அந்த யூடியூபர் இதை பற்றி போட்டிருக்காரு அப்படின்னா இப்போ நீங்களே வந்துட்டு என்ன கொஸ்டின் கேட்பீங்க, அப்போ நீயும் அத்தனை பண்ணுற அப்படின்னு. ஆனால் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வியூவர்ஸ் ஆகி நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேளுங்க அப்படின்னா அவங்களோட கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். புரியுதுங்களா? இதை நான் போய் கமெண்டில் பண்ணால் என் கமெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க, அது எங்கேயோ இருக்கும். ஏன்னா அவங்க வீடியோ போட்டாலே 2000-3000 கமெண்ட் வருது. இதில் எங்கே நம்ம கமெண்ட்டை பார்த்து நம்ம ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொஸ்டின் கேட்டு தான் நான் வீடியோ போடுறேன் நினச்சி. அவர் பற்றி நான் தப்பு சொல்ல, அவர் வாயிலே சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன கொஸ்டின் கேளுங்க, அப்போ தான் நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு தெரியும், அப்போ தான் நல்லா மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கொஸ்டின் தான் ரைஸ் பண்ணிக்கல இருந்துச்சு. நான் அவரை பற்றி பேசணும்னு பேச கிடையாது. அவர் வந்துட்டு எனக்கு பிடிக்கும் அவரை. ஸோ எல்லாத்தோட வீடியோவும் நான் பார்ப்பேன். ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுதான் கன்க்ளூஷன். நான் யாரை பற்றியும் குத்தம் சொல்லலை. ஏன்னா அவங்கவுங்க எல்லாத்துக்குமே பர்சனலி பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி சோசியலில் வந்துட்டு அவங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் கேட். ஆனால் ஒரு ஸ்டெப்பு யாராச்சும் எடுத்து வைக்கணும்ல, அதை நீங்கள் எடுத்து வைங்க. இப்போ எனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நான் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு கேகேகே அவர் தான் வந்துட்டு சோசியலில் நடக்கிற பிரச்சனையை பேசுகிறாரு, மற்ற எந்த யூடியூபரும் பேசுகிறது இல்லை. ஸோ பார்ப்போம் இனிமேல் வர வீடியோவில் எல்லோரும் பேசுகிறாங்களா, நாட்டை இவங்க திருத்துவாங்களா, இல்லை நம்ம தான் மாறிக்கணுமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யார் மனசையும் புண்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம்.